வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. வாழைப்பழத்தில் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் ஆகிய 3 இயற்கையான சர்க்கரைகள் இருக்குது. இதோட நார் சத்து இருக்குது. இது நமக்கு பார்த்தீங்கன்னா உடலுக்கு உடனடியாக நீடித்த ஆற்றல், இன்ஸ்டன்ட் எனர்ஜியெல்லாம் வழங்கும். கடுமையான உடற்பயிற்சி செய்பவர்களுக்கும் உடல் சோர்வடைந்தவர்களுக்கும் இயற்கையான குளுக்கோஸாகவே வாழைப்பழம் செயல்படும். அது மட்டும் கிடையாதுங்க மக்களே, நீங்கள் தினமும் ஒரே ஒரு வாழைப்பழம், பழுத்த வாழைப்பழம் உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் நம்ம வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழங்களில் பொட்டாசியம் மிக அதிக அளவிலும் சோடியம் அப்படின்ற அந்த உப்பு மிக குறைந்த அளவிலும் இருக்குங்க. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மை என்ன அப்படின்னா, இந்த பொட்டாசியம் சத்து நமக்கு நம்மளுடைய உடல் நரம்புகள் இறுக்கங்களாக இருந்தது அப்படின்னா அதை நமக்கு தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை உடல் எங்கும் பாய்ச்சி பிபியை நமக்கு கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது ரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நரம்புகளில் எந்த விதமான இறுக்கங்களும் இருக்காது. ஒருவேளை இருக்கிறது தான் நம்ம ரத்த அழுத்தம்னு சொல்கிறோம். ஸோ அதை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம். இப்போ ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை மட்டுமே நம்ம நிவர்த்தி செய்து கொள்வதன் மூலமாக ரத்த ஓட்டம் கிடைக்கப்பெற்று இதயம் ஆரோக்கியமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ உங்களுக்கு ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகளும் படியாமல் இருக்கணும். அப்போ தான் ரத்த ஓட்டம் உங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் இதயத்துக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ரத்த நாளங்களில் எல்டிஎல் அப்படின்னு அந்த கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருந்தது அப்படின்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு செல்லாது. இப்போ நீங்கள் வாழைப்பழங்களை சாப்பிட்றீங்கன்னு வச்சிங்களா, அதில் இருக்கக்கூடிய நார் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்டிஎல் அகற்றிவிட்டு ஹெச்டிஎல் அப்படின்ற இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டி நல்ல கொழுப்பு மட்டுமே கொடுக்கும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயம் உங்களுக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்பட்டுவிடும். ஸோ ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்தையுமே பராமரிக்கிறதுக்கு வாழைப்பழங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். செரிமான மண்டலம் மேம்பாடு அடைவதற்கு, குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கெல்லாமே தொடர்ந்து நம்ம வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய நீரில் கரையக்கூடிய நார் சத்துக்கள், அப்புறம் பெக்டின் அப்படின்ற நார் சத்து, இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா குடல் இயக்கத்தை நமக்கு சீராக்கும். கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணிடும். இப்போ நம்ம தினமும் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இரவு தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வாழைப்பழங்களை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு முற்றிலுமாக நீங்கும். அதாவது மலக்குடல்களில் மலம் இறுங்கி போகக்கூடிய தன்மையெல்லாம் நமக்கு சரி செய்யப்படும். வயிற்றுப்போக்குன்னு சொல்லக்கூடிய இந்த டயரியா உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலுமே அதை சரி பண்ணிக்கிறதுக்குமே நீங்கள் வாழைப்பழங்களை எடுத்துக்கலாம். வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது உடலில் இழக்கப்படக்கூடிய பொட்டாசியம் சத்தை ஈடு செய்யறதுக்கும் வயிற்றை குணப்படுத்துறதுக்கும் அந்த வயிறு தொடர்பான வயிற்று போக்கை உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு செவ்வாழை அல்லது பழுத்த வாழைப்பழம் எதுவாக இருந்தாலுமே அதை நீங்கள் சாப்பிடும்போது சரி பண்ணிக்கலாம். அப்போ ஒட்டுமொத்தமாகவே உங்களுக்கு அந்த வயிறு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு, செரிமான மண்டலத்தையே பலப்படுத்தி செரிமான தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்கெல்லாமே வாழைப்பழங்கள் துணை புரியும். குறிப்பாக அந்த நெஞ்செரிச்சல், வயிற்றுப்புண், அது அல்சர் எல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். ஏன் அப்படின்னா வாழைப்பழங்களில் இயற்கையாகவே அமில எதிர்ப்பு பண்புகள், நேச்சுரல் ஆன்டி ஆசிட் எஃபெக்ட் நிறைந்திருக்குங்க. இதன் மூலம் கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, வயிற்றில் சுரக்கக்கூடிய அதிகப்படியான அமிலத்தன்மையை இது குறைச்சி நெஞ்செரிச்சலை உடனடியாக கட்டுப்படுத்திடும். மேலும் வயிற்றின் உட்புற சுவர்களில் ஒரு பாதுகாப்பு படலத்தை உருவாக்கி வயிற்று புண்கள் அப்படின்ற அந்த அல்சரை உங்களுக்கு வராமல் தடுத்துரும். மன அழுத்தத்தை உங்களுக்கு குறைத்து ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழங்களில் ட்ரிப்டோஃபான் அப்படின்ற அந்த அமினோ அமிலம் இருக்குங்க. இது நம்மளுடைய உடலில் செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளை மகிழ்ச்சியாக வைக்கக்கூடிய ஹார்மோனை சுரக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ அந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்மளுடைய மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். மனநிலையை அமைதியாக நம்ம மேம்படுத்திக் கொள்ளலாம். அப்புறம் குறிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வாழைப்பழங்களில் விட்டமின் B6 இருக்கு, மெக்னீசியம் சத்து இருக்கு. இது நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி நம்மளை மீண்டும் பார்த்தீங்கன்னா அமைதியான நிலைக்கு கொண்டு ஆழ்ந்த நிம்மதியான உறக்கத்தை இயல்பாகவே கொடுத்து மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. இப்போ நீங்கள் பகல் வேலைகளில் இதுவே சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னாலுமே வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாம். மன அழுத்தமெல்லாம் இல்லாமல் உங்களுடைய வேலைகளை நீங்கள் சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோயை நீங்கள் குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாழைப்பழங்களை எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழங்களில் இரும்பு சத்து அப்படின்ற அந்த அயன் ஓரளவுக்கு நிறைந்திருக்கு. இந்த இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்கும் பொழுது குறைந்த ரத்த சிகப்பணுக்களினுடைய உற்பத்தி மீண்டும் அதிகப்படுத்தப்படும். ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி அதிகரிச்சதுன்னா ரத்தபூர்வமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். ஸோ ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறதால நம்மளுடைய உடல் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். நமக்கு இந்த மயக்கம், தலைவலி,
குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. அப்போது நமக்கு வந்து அந்த ரத்த ஓட்டத்தை வந்து நம்ம சீராக வைத்துக் கொள்ளலாம். ரத்த சோகையை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதுக்கு அந்த இரும்புச்சத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும்னா வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. சிறுநீரகத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. தொடர்ந்து வாழைப்பழம் சாப்பிடுபவர்களுக்கு சிறுநீரக நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நமக்கு குறைவாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகிறத முன்னாடியே உங்களுக்கு தடுக்கும் மற்றும் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு பெருமளவு உதவிகரமாக இருக்கும். அதாவது கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு உருவாகாமல் முன்னாடியே தடுத்து நிறுத்தும். ஒருவேளை கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உருவாகிறதாலும் அதை கரைத்து வெளியேற்றி விட்டுரும். அதுக்கப்புறம் சிறுநீரகத்தில் வந்து எந்த விதமான நச்சு கழிவுகளும் தேங்காமல் உங்களுக்கு முறையான அளவில் எல்லாமே வெளியேற்றப்பட்டுவிடும். குறிப்பாக உங்களுடைய ஒட்டுமொத்த அந்த சிறுநீரகத்தையுமே வந்து பாதுகாக்கிறதுக்கு கழிவுகள் கூடுமான வரைக்கும் சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படுவதற்கு எல்லாமே நீங்கள் தொடர்ந்து வந்து வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அப்போ தான் அந்த கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்கும். உடலினுடைய வெப்பச்சமநிலையும் மேம்படும். எலும்பு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மூட்டுகளுக்கு வந்து பலம் கொடுக்கறதுக்கு எல்லாமே தொடர்ந்து வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. பொதுவாக வாழைப்பழத்தில் கால்சியம் வந்து அதிகம் இல்லை அப்படின்னாலும் எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு மறைமுகமாக கால்சியம் வந்து பெருமளவில் இருக்குது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழங்கள் வந்து ஃப்ரக்டோ ஓலிகோசாக்கரைடுகள் FOS அப்படின்ற அந்த ப்ரீபயோட்டிக் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மை என்ன அப்படின்னா, இதை நாம் சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகள் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தை உடல் எளிதில் உறிஞ்சுவதற்கு உதவி பண்ணுது. அதாவது கால்சியம் அப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால் வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம் ஆஸ்டியோபோரோசிஸ் தடுக்கப்பட்டு மூட்டுகள் மற்றும் கைகளினுடைய பலம் வந்து அதிகரிக்கப்படும். அப்போ நமக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல், எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலி ஏற்படுவது இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல், முதுகு வலி, தோள்பட்டை வலி, கை கால்கள் வலி ஏற்படுறது எல்லாம் எதுவும் இல்லாமல் நம் நலமோடு வந்து இருக்கலாம். உடல் வந்து உறுதியாக நமக்கு இருக்கும். மூளை திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ஞாபக சக்தி மேம்படுவதற்கெல்லாமே தொடர்ந்து வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய அதிகப்படியான பொட்டாசியம் மற்றும் விட்டமின் B6 வந்து மூளையினுடைய செயல்பாடு தூண்டுவதற்கு காரணமாக இருக்கு. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னா, இது நரம்பு மண்டலத்தை சீராக இயக்கி மூளையினுடைய விழிப்புணர்வு, அந்த அலர்ட்னஸை அதிகரிக்குது. இப்போ மாணவர்கள் மற்றும் முதியவர்கள்லாம் தினமும் காலை உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாழைப்பழங்களை சாப்பிட்டோம்னா ஞாபக சக்தி, ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, அந்த கான்சன்ட்ரேஷன்லாம் அவங்களுக்கு வந்து மேம்படும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லிடராக அவங்க சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு, மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கு, மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு மூளையில் ரத்த ஓட்டம் வந்து சிறப்பான அளவில் பாய்வதற்கெல்லாமே வாழைப்பழம் துணை புரியும். இப்போ எப்படி பார்த்தாலுமே மூளை வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா வாழைப்பழம் எப்போதுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கொள்ளணும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ இம்யூனிட்டி பூஸ்டராக வாழைப்பழம் செயல்படும். அதுக்கான காரணம் என்னென்னா, வாழைப்பழங்களில் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய விட்டமின் C என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் பல்வேறு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு வந்து ரத்த வெள்ளை அணுக்கள், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸோடைய உற்பத்தி வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒயிட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலே நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்தப்படும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை எல்லாம் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. அப்போது நமக்கு நோய் தாக்கம் எதுவும் இல்லாமல் நலமோடு வாழணும் அப்படின்னாலுமே அந்த விட்டமின் C கிடைக்கணும்னா வாழைப்பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளணும். தொடர்ந்து நீங்களும் வாழைப்பழங்களை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை அடுத்து ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.